இப்போ நம்ம பார்க்க போகிறது தி ஜாலன் அப்படின்னா இங்கிலீஷில் த நம்பர்ஸ். சேம் வே எல்லா ஃபாரின் லாங்குவேஜ்லேயும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு நம்பர்ஸ் அண்ட் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம 0 to 12 நம்பர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் த ரைட்டிங் மெத்தட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் எப்போவுமே எழுதும்போது ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதணும். அதாவது பிகினிங் ஆஃப் த லெட்டர், அதாவது நுல். நுல் இங்கே நான் ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். we are not supposed to use a capital 1. in English we use capital, அதாவது 0. இப்போ ONE 1 O வந்துட்டு கேபிட்டலில் எழுதுவோம். ஆனால் இங்கே எந்த நம்பர்ஸையுமே கேபிட்டலில் எழுதக்கூடாது. இப்போ 0 அது வந்து நுல்லுன்னு சொல்லுவோம். ஓகே, 0 இஸ் நுல். 1 இஸ் ஐன்ஸ். எயின்ஸ் கிடையாது, ஐன்ஸ். ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனில் இப்போ வந்து ஐன்ஸ்டைன் இருக்கார்ல, ஸோ அவரோட பேர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், ஐன்ஸ். ஓகே, 2 ஸ்வை. 3 வந்து ட்ரை. ஓகே, நாட் ட்ரை, ட்ரை. 4 வந்து ஃபியர். வேணும்னா அதை வியர்னு சொல்லக்கூடாது, ஃபியர், அதாவது FEAR அந்த ப்ரொனவுன்சியேஷன் சவுண்டில் கொடுக்கலாம், அதை ஃபியர்னு சொல்லணும். 5 வந்து ஃபியூன்ஃப். ஓகே, இட்ஸ் நாட் ஃபன்ஃப், ஃபுன்ஃப். ஓகே, 6 வந்து ஜெக்ஸ். அதாவது எஸ்ஸில் வர எந்த வேர்டுமே இங்கே வந்து எஸ்ஸை வந்துட்டு ஜெட் சவுண்டில் கொடுப்பாங்க, அந்த ஜெட் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஸோ அதனால் இது ஜெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நாட் செக்ஸ். ஓகே, 7 வந்து ஜீபன். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே எஸ்ஸை வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும், ஜெட் சவுண்டில் சொல்லணும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் ஜீபன். ஓகே, நாட் சைபன். சில பேர் ஜைபன் கூட சொல்லுவாங்க, இது ஜீபன்னு தான் சொல்லணும். 8 வந்து ஆக்ட், நாட் ஆர்ச்ட். சில பேர் ஆர்ச்டு, ஆக்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, இது கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து ஆக்ட். 9 வந்து நாயின். ஓகே, 10 இஸ் ஜேன், 11 இஸ் எல்ஃப் அண்ட் 12 இஸ் ஜுவல்ஃப். 0 to 12 நம்பர்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து வரப்போகிற எல்லா நம்பர்ஸுக்குமே ஒரு ஃபார்மேட் ரூல் மாதிரி இருக்கும். அந்த ரூலை யூஸ் பண்ணி நம்ம எல்லா நம்பர்ஸையுமே ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நான் லாஸ்ட் இதில் சொன்ன மாதிரி 0 to 12 நம்பர்ஸை மெமரைஸ் பண்ணால் பேலன்ஸ் நம்பர்ஸ்லாம் நம்ம பண்ணுறது ஈஸின்னு சொன்னேன். எப்படின்னா 13 to 19க்கு நான் என்ன சொன்னேன், ஒரு ரூல்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அதாவது செகண்ட் நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட் நம்பர். ஸோ எப்போவுமே செகண்டாக வர நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எழுதுவோம், அடுத்து ஃபஸ்ட் நம்பரை வந்து லாஸ்ட்டில் எழுதுவோம். எப்படின்ற ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 13 எப்படி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 3 எழுதணும், அடுத்து 1 கிடையாது, 3 + 10 தான் 13. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3 எழுதணும். அதுதான் ஜெர்மனில் என்ன சொல்லுவோம், 3 ட்ரை. அண்ட் வாட் இஸ் 10 ஜேன். இது எப்படி எழுதணும்னா வித்தவுட் ஸ்பேஸில் எழுதணும். ஏன் வித்தவுட் ஸ்பேஸில் எழுதணும், வித் ஸ்பேஸ் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கும், வேறு எதுவும் கிடையாது. 3னா என்ன, ட்ரை. ஸோ அப்போ நீங்கள் ட்ரை ஸ்பேஸ் ஜேன் எழுதுனா அது 3 10ஆக தானே மீனிங் வரும், பிகாஸ் நம்ம அது தானே படித்தோம், ட்ரைனா 3 ஜேன்னா 10ன்னு படித்தோம். இங்கே ஏன் ஸ்பேஸ் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரை ஜேன். சேம் லைக் இங்கிலீஷில் வந்து 13 நம்ம வந்து 13 ஸ்பேஸ் விடலையே, சேர்த்து தான் எழுதியிருக்கோம். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் ட்ரை ஜேன்னு எழுதணும் வித்தவுட் ஸ்பேஸ். அதுதான் உங்களோட ரூலுமே கூட. ஓகே, ஸோ த சேம் ரூல் இட்ஸ் கோயிங் டு ஃபாலோ ஃபார் தி 13 to 19. தட்ஸ் வை வி ஹவ் ரிட்டன் இட் ஹியர். ஸோ 14 என்னென்னு எழுதணும், ஃபியர், அப்புறம் ஜேன். ஓகே, 15 ஃபுன்ஃப் ஜேன். 16 and 17 மட்டும் ஒரு எக்ஸப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் கொடுத்துருக்கோம். 16 and 60க்கு எஸ் வராது. த சேம் வே 17 and 70க்கும் EN வராதுன்னா என்னென்னா, ஜெக்ஸ் அங்கே ஒரு எஸ் வருது, ஜெக்ஸில் எஸ் வரும், ஸோ அந்த எஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஜெக்ஸேன் ஆல்ரெடி அங்கே ஒரு ஜெட் சவுண்ட் இருக்குது, எஸ் இருக்குது, ரெண்டுத்தையும் இருக்கிறதுனால எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, ப்ரொனன்சியேஷன்லையும் சரி எதுலேயும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே எஸ் வராது, அது அப்படி தான் எழுதணும், மாற்றிலாம் நம்ம எழுத முடியாது. நீங்கள் தானே ரூல் சொன்னீங்க, செகண்ட் நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட் நம்பர்னால், எஸ் தட்ஸ் அ ரூல், அதில் ஒரு எக்ஸப்ஷன் தான் இது. இந்த ரூல் வந்து 16 and 17க்கு அப்ளை ஆகும். ஸோ 17க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீபன் ஜேன் அப்படி தான் எழுதணும் ஆக்சுவலி நீங்கள் நினைப்பீங்க, பட் தட் இஸ் நாட் த ரைட் வே. அங்கே ஈனை ரிமூவ் பண்ணி எழுதணும், ஸோ ஜீப் சேன்னு எழுதணும். as I told you 16 and 60க்கு எஸ் வராது, 17 and 70 EN. இந்த 60 and 70s பற்றி நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இப்போ 16 and 17க்கு இந்த ரூலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 18 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சேன்
அண்ட் 19 வந்து 9 சேன். ஸோ இப்போ புரியுதுங்களா ஏன் 0 to 12 நம்பர்ஸ் படிக்கணும்னு சொன்னோம்? அதை மெமரைஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த நம்பர்ஸ்க்கெல்லாம் யூ ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் அ ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட் அதை அப்படியே அப்ளை பண்ணி எழுதுறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 0லிருந்து 19 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ண மாதிரி இந்த சேம் வே இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது 20 to 90க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 20 and 30 நம்ம மெமரைஸ் பண்ணிடணும். இதுக்கு ஒரு ரூலையோ இல்லை ஒரு ஃபார்மேட்டையோ வேறு எந்த ஒரு ட்ரிக்ஸுமே கொண்டு வர முடியாது. இங்கிலீஷில் இருக்க மாதிரி தான் நம்ம ஒன்றும் 2T 3T 4T அப்படி சொல்லியே எப்படி டக்குன்னு 2 வந்து இங்கே 20, அதாவது 20 வந்து 20, தென் 30 40 எப்படி அது சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி இங்கேயும் ஜெர்மன்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்வாங்ஸிஷ் அப்படின்னு தான் வரும். ஸ்வைஸிஷ்ன்னு வராது, ஸ்வாங்ஸிஷ், தென் ட்ரைஸிஷ். இப்போ எப்படி இங்கிலீஷில் 20 30 TY எல்லா நம்பருக்குமே ஒரு TY ஆட் ஆகி வருதோ அதே மாதிரி ஜெர்மன்லேயும் ZIG அப்படின்னு ஆட் ஆகிட்டே வரும். அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ஜிஷ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், நாட் அஸ் அ ஜிக், ஜிஷ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ 20 and 30 நீங்கள் மெமரைஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்ன ஃபார்மேட்னா நம்பரையும் ஒரு ஜிஷ்ஷையும் ஆட் பண்ண போகிறோம். 40 to 90க்கு மட்டும் இந்த ரூல். நான் ஏன் 20 and 30க்கு இந்த ரூல் சொல்லலைன்னா பிகாஸ் அது அப்ளையே ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் நம்பர் ப்ளஸ் ஜிஷ்ஷுன்னா இங்கே ஸ்வை ப்ளஸ் ஜிஷ்ஷுன்னு ஆட் பண்ணிவிடுவீங்களே, அதே மாதிரி த்ரை ப்ளஸ் ஜிஷ் இங்கே எஸ்ஸெட் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் இங்கே நான் ஜிஷ்ஷுன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் 20 and 30 நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா 40 to 90க்கு ஒரு ரூல்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ இப்போ 40க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஜிஷ், ஜஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஜிஷ் ஆட் பண்ணியிருக்கோம் வித்தவுட் ஸ்பேஸ், சேம். ஓகே. 50க்கு ஃபும் ஜிஷ், 60 and 70க்கு ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி 16க்கும் 60க்கும் எஸ் வராதுன்னு சொன்னேன், 17 and 70க்குமே எஸ் வராதுன்னு சொன்னேன். ஸோ அப்போ அதே மாதிரி இங்கேயும் எஸ் அண்ட் இஎன்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜெக்ஸிஷ்ன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே சீப்ஸிஷ்ன்னு சொல்கிறோம். 80 and 90க்குமே அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான், ஆக்ஸிஷ் அண்ட் நாயின்ஸிஷ். ஸோ நம்ம இது வரைக்கும் ஆல் த டென்சஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதாவது 20 30 40லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 2 டிஜிட்ஸில் அதாவது 21லேருந்து 99க்கு என்ன பேட்டர்ன், இப்போ நம்ம ஏற்கனவே பேட்டர்ன்ஸ் வச்சு எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி 21லேருந்து 99க்கு என்ன பேட்டர்ன்னா சேம் ஃபஸ்ட்டு 12 to தட் மீன்ஸ் 13லேருந்து 19க்கு ஒரு பேட்டர்ன் சொன்னல அதே பேட்டர்ன் தான். ஆனால் உள்ளே வந்து உண்டுன்னு ஒன்று வேர்டு ஆட் ஆகும். அதாவது செகண்ட் நம்பர் ப்ளஸ் உண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் நம்பர். உண்டுனா என்ன, அண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் எப்படின்னா 1 and 20 2 and 20 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம 21லேருந்து 99 பேட்டர்ன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1க்கான எக்ஸப்ஷன். இப்போ நான் சொல்லும்போதே இது எதுக்கூட எக்ஸப்ஷன் சொன்னேன், 1ன்னு தான் சொன்னேன். இந்த எக்ஸப்ஷன்ஸை வந்து நம்ம 2 3 4 5 6 7 இந்த நம்பர்ஸ்க்கெலாம் ஆட் பண்ண முடியாது. திஸ் இஸ் அ 1 and only எக்ஸப்ஷன். எதுக்குன்னா 1க்கு மட்டும்தான். என்னதுன்னா 0 1 இங்கே நம்பர்ஸில் எந்த இடத்துல நம்பர்ஸில் 3 டிஜிட்ஸ்லையோ 4 டிஜிட்ஸ்லையோ இல்லை 5 6 7 எக்ஸட்ரா எந்த டிஜிட்ஸ்லையுமே 0 1ன்னு வந்துச்சுன்னா அது ஐன்ஸுன்னு யூஸ் பண்ணணும். அதே 1ன்றதில் முன்னாடி ஒரு டிஜிட்டோ இல்லை 1க்கு பின்னாடி ஏதாவது ஒரு நம்பர் இருந்தாலோ அது ஐன்னு தான் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல ஐன்ஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது எக்ஸாம்பிளாக வச்சு தான் இப்போ இந்த 21. இப்போ 21 எப்படி இருக்கணும்னா, ஸோ ஃபஸ்ட் இப்போ என்ன எழுதணும், செகண்ட் நம்பர். ஸோ வாட் இஸ் செகண்ட் நம்பர், 1. அப்போ இந்த இடத்துல ஐன்ஸ் எழுத முடியாது. நான் என்ன சொன்னேன், 0 1ன்னு தான் ஐன்ஸ். அப்போ 1 முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது, அப்போ என்ன எழுதணும், ஐன்னு தான் எழுதணும். ஸோ ஐன் உண்ட், ஓகே, இந்த உண்ட் அண்ட் 20 என்னது, ஸ்வாங்ஸிஷ். அப்போ ஐன் உண்ட் ஸ்வாங்ஸிஷ் தான் எழுதணும் வித்தவுட் ஸ்பேஸ். இங்கேயும் பாருங்கள் அந்த 13 14 பேட்டர்ன்ஸில் ஃபாலோ பண்ணோம், அங்கேயுமே ஸ்பேஸ் இல்லை. ஸோ இங்கேயுமே ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இன் இங்கிலீஷ் என்ன பண்ணுவோம், ஸ்பேஸ் விடுவோம் 20, அப்புறம் ஸ்பேஸ் விட்டு 1ன்னு எழுதுவோம். இங்கே ஸ்பேஸ் விடக்கூடாது. ஓகே. ஸோ 22 ஸ்வை உண்ட் ஸ்வாங்ஸிஷ். ஓகே. 23 த்ரை உண்ட் ஸ்வாங்ஸிஷ். ஸோ இதே மாதிரி தான் 99 வரைக்குமே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரேண்டம் நம்பர்ஸ் பார்க்கலாம், in between numbers. அதாவது இப்போ 38, இப்போ 38 எப்படி எழுதணும், ஃபஸ்ட் 8 that is arced und drei sich. ஓகே. 45 so 5 und 4 sich. 54 4 und 5 sich. இப்போ தான் லாஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா 67 and 76 தான் இட்ஸ் a tricky number. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு 16 and 60 17 and 70க்கு ஒரு ரூல்ஸ் பார்த்தோம்ல. ஸோ தட் ரூல் இஸ் அப்ளிகபிள் எதுக்கு, அந்த நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும்.
6 and 7ன்ற இடத்துல அப்ளையே ஆகாது. ஏன்னா நம்ம 6 ஜெக்ஸ்ன்னு படிச்சிருக்கோம், 7 ஜீபன் படிச்சிருக்கோம். அப்போ அது எங்கே தான் அப்ளை பண்ணுவோம்? ஸோ எங்கெல்லாம் 6 and 7 வருதோ அங்கெல்லாம் அந்த நம்பர்ஸை அப்படியே தான் யூஸ் பண்ணணும். எக்ஸப்ஷன் சொன்ன இடத்துல மட்டும்தான் அந்த எஸ்என் இஎனை ரிமூவ் பண்ணணும். அப்படி பார்த்தா 67, நான் சொல்லும்போது இது 67 சொன்னேன். அப்போ 7 எப்படி எழுதணும்? ஜீபன். இந்த இடத்துல இந்த இஎனை ரிமூவ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது 7. ஜீபன் und this is what? இது என்னது? 60. அப்போது sächsisch. ஜீபன் und sächsisch. 76 என்னது? ஸோ இங்கே 6 இருக்குது. ஸோ 6 und 70 என்னது? siebzig. ஸோ இந்த இடத்துல ஜெக்ஸுக்கு நம்ம எஸ்ஸை ரிமூவ் பண்ணலை. ஸோ 6 und siebzig. இது வரைக்கும் 0 to 99 நம்ம என்னவா படித்தோமோ அதை அப்படியே இங்கே 3 டிஜிட்ஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதாவது இப்போ இங்கிலீஷில் எப்படி? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 3 டிஜிட்ஸில் 100, அதாவது 100ன்னு சொல்லுவோம். அது அப்படியே இங்கே ஜெர்மனில் சொல்லணும்னா 100. ஓகே, ஸோ 1000 வந்து 1000. ஸோ இந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாவே 3 டிஜிட் 4 டிஜிட் 5 டிஜிட் இந்த மாதிரி டேர்ம்ஸை பேஸ் பண்ணி நம்ம எந்த நம்பர்ஸ் வேணாலும் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இங்கிலீஷில் சொல்வோம்? 257. அதாவது ஃபஸ்ட்டு எப்படி சொன்னோம்? 200. த சேம் வே இங்கேயுமே 200 தான் சொல்லணும். ஏன் மேம் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்துட்டு ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் சொன்னீங்க, செகண்ட் நம்பர் வரும் அப்புறம் தானே ஃபஸ்ட் நம்பர் வரும், அப்போ இங்கே என்ன ஃபார்மேட்டுன்னு கேட்டால் இங்கே ஃபார்மேட் கிடையாது. அதாவது 2 டிஜிட் 0 to 99 என்னவா படிச்சிங்களோ அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் திஸ்? இது என்னது? 257. ஸோ 200னா என்ன? zwei 100. 200 2னா என்ன? zwei. அப்போ 100 வந்து 100. ஸோ zwei 100. 57. ஸோ 57 எப்படி படித்தோம்? ஃபஸ்ட்டு 7 எழுதணும், அப்புறம் உண்டு, தென் 50. கரெக்ட்? ஸோ அப்போ அதே மாதிரி 7. ஸோ ஜீபன் und 50. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 0லேருந்து 99 இது வரைக்கும் என்ன ஃபார்மேட் என்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி 99 வரையும் பண்ணமோ அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஜீபன் und 50. ஸோ த லாஸ்ட் நம்பர் 45,601. ஸோ 45 எப்படி எழுதணும்? 2 டிஜிட் ஃபார்மேட். ஏன்னா நான் சொல்லும்போதே 45ன்னு சொல்லியிருக்கேன். 0 to 99 என்ன ஃபாலோவோ அதே தான். அப்போ நீங்கள் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு 45ன்னு சொல்லி பார்த்துட்டு 45 எப்படி எழுதணும்? 45,040. தென் இது என்ன? 45,000. ஸோ 1600. ஸோ 600. ஸோ 600. 1 வந்து என்ன? 1. கரெக்ட்? ஏன்னா இங்கே 0 1 இருக்குது. இதே இந்த 1க்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்தால் நம்ம 1ன்னு எழுதலாம். இது 0 1 தான், ஸோ அது 1ன்னு எழுதணும். ஸோ 45,601. எங்கேயுமே எதுக்குமே ஸ்பேஸ் விடக்கூடாது, ஏன்னா அதுதான் ரூல்ஸ். நம்ம அதுதான் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கேயுமே ஸ்பேஸ் விடாமல் எழுதணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி 3 டிஜிட்ஸ் 4 டிஜிட்ஸ்லாம் பார்த்தோம்ல, ஸோ அதோட டேர்ம்ஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கடுத்து வர போகிற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ அதுக்கு தான் இது 100. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? 100. ஸோ 100 எப்படி ஜெர்மனில் சொல்லணும்? 100. ஓகே, ஸ்பெல்லிங் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது 1000 அப்படின்னா 1000. ஓகே, 10,000 எப்படி சொல்லணும்? வாட் இஸ் 10? ஸோ ஜேன். ஸோ ஜேன் 1000. ஓகே, 1 lakh. ஸோ 1 lakhக்கு எப்படி இங்கிலீஷில் உங்களுக்கு டேர்ம்ஸ் தெரிஞ்சுட்டா 1 lakh அப்புறம் 25,000 இல்லை 425 இப்படி சொல்லணுன்னா நமக்கு டேர்ம்ஸ் தெரிஞ்சால் தானே அடுத்தடுத்து நம்பர்ஸ் எழுத முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு 1 lakh தெரிஞ்சால் தானே 100,000. 1 lakh இஸ் வாட்? 100,000. ஸோ இப்போ இது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. அதுக்கடுத்து வரப்போகிற 5 டிஜிட்ஸோ இல்லை 4 டிஜிட்ஸ் 3 டிஜிட்ஸ் 2 டிஜிட்ஸ் இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டதுனால இப்போ இந்த 5 டிஜிட் 6 டிஜிட்கான டேர்ம்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த நம்பர்ஸ்லாம் எழுதுறதுக்கு. 1 million. 1 million மட்டும் பார்த்தீங்கன்னா 1 million சொல்கிறாங்க. பட் இங்கே பார்த்தீங்களா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த நம்பர்ஸ்க்குமே இது வரைக்குமே நம்ம எங்கேயுமே ஸ்பேஸ் கொடுக்கல. ஆனால் இதுக்கடுத்து 1 மில்லியனுக்கு அப்புறம் நீங்கள் எழுத போகிற இந்த டேர்ம்ஸ்க்கு மட்டும், இதுக்கப்புறம் வர போகிற டேர்ம்ஸ்க்கு இல்லை, ஜஸ்ட் ஃபார் 1 மில்லியன் இந்த டேர்முக்கு மட்டும்தான் நீங்கள் ஸ்பேஸ் விடுறீங்க. அண்ட் இது பாருங்கள் கேபிட்டல் லெட்டரில் வருது 1 மில்லியன். இதை எழுதும்போது மட்டும் மில்லியனை மட்டும் நீங்கள் கேபிட்டலில் எழுதுவீங்க. இதுக்கடுத்து எழுத போகிற நம்பர்ஸ்லாம் ஸ்பேஸ் விடாமல் தான் எழுதுவீங்க. ஸோ 1 பில்லியனு 1 மில்லியார்டு அப்படின்னு என்ன திருப்பி அதே மாதிரி தான் 1 ஸ்பேஸ் மில்லியார்டு இது கேப்ஸில் எழுதுவீங்க.
நெக்ஸ்ட் 1 ட்ரில்லியன் சேம் வே முன்னாடி சொன்ன மாதிரியே இதையும் 1 பில்லியன் வித் ஸ்பேஸோடு எழுதுவீங்க. இப்போ இந்த டேர்ம்ஸை வச்சு இதுக்கு அடுத்து வரப்போகிற நம்பர்ஸை சப்ஸ்குவெண்ட் நம்பர்ஸ் வர்றதை வச்சு நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். இதுதான் எண்ட் ஆஃப் த செஷன் ஃபார் த நம்பர்ஸ்.